Happy everyone. இன்னைக்கு CUT UG ஜென்ரல் டெஸ்ட் பேப்பர் ப்ரிப்பரேஷன் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஹியூமன் பாடி. ஸோ நம்மளை பற்றின சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளட்டு பற்றி படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிளட்டுன்றது நமக்கு என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில். அண்ட் பிளட்டுன்றது என்னப்போ ஒரு ஃப்ளூயிட், கரெக்டாக நம்ம பாடியில் இருக்க சர்க்குலேட் ஆகிற ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஃப்ளூயிட். And then it is a connective tissue. Blood is nothing but your connective tissue. இந்த blood எங்கே இருக்கும் நமக்கு in generalனா நம்மளோட blood vesselsல, கரெக்டாக blood vessels contains the blood. அந்த blood வந்துட்டு நமக்கு பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும், கரெக்டாக. அண்ட் ஒரு ஹெல்த்தி மேன் ஆவரேஜாக எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் blood அவங்க பாடியில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா 5 liters of the blood in the body. ஓகே, இன் ஜென்ரல் இது வந்துட்டு ஒரு ஆவரேஜாக வந்து சொல்லுவாங்க 5 liters வந்துட்டு ஹியூமன் பாடியில் இருக்கணும் ஆஸ் அன் அடல்ட் அந்த மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் காம்போசிஷன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 chief யூனிட்ஸ். ஓகேவா, இந்த பிளட்டுன்றது 2 பார்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, பிளட்டுன்றது ஒரு ஃப்ளூயிட்னு பார்த்தோமா, அதில் we have 2 components. ஒன்று வந்துட்டு பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாடி செல்ஸ். ஓகே, இந்த பிளாஸ்மான்றது ஃப்ளூயிட், இந்த பாடி செல்ஸ்ன்றது சாலிட் பார்ட். ஓகே ஓகே, இப்போது இந்த பிளாஸ்மா தான் வந்துட்டு மேஜர் பார்ட். ஓகே, இந்த பிளாஸ்மா தான் நமக்கு மேஜர் பார்ட் ஆஃப் த பிளட். அண்ட் இந்த பிளட் செல்ஸ் which is in solid part which constitutes the minor part. ஓகேவா, ஸோ அப்போ பிளட் வந்து இட் கண்டென்ஸ் ஆஃப் 2 components. என்னென்ன உங்களுக்கு தெரியும்? பிளாஸ்மா அண்ட் பாடி செல்ஸ். இந்த பிளாஸ்மா வந்து ஃபார்ம்ஸ் அ மேஜர் பார்ட் அண்ட் இந்த பிளட் செல்ஸ் ஃபார்ம்ஸ் மைனர் பார்ட். ஓகே, நீங்கள் நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எக்ஸாமில் கேட்டால் எழுதுக்கிறதுக்கு. ஃபர்தர் இந்த பிளட் செல்ஸ்ன்னு நான் இப்போ சொன்னேன்ல, அதை நம்ம 2 டைப்பாக படிக்கிறோம். இப்போ தான் நம்மளோட ஆர்பிசி டபிள்யூபிசி கம்ஸ் இன் டு ப்ளே. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு பிளட்டு. பிளட்டில் 2 காம்போனன்ட் பார்த்தோம், பிளாஸ்மா அண்ட் பிளட் செல்ஸ். ஃபர்தர் பிளட் செல்ஸில் வி ஹாவ் டிவிஷன் ஆர்பிசி டபிள்யூபிசி. இப்போ வரைக்கும் கிளியர் தானே? ஓகே, இப்போ இந்த ஆர்பிசின்னா என்னென்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ டபிள்யூபிசின்னா என்னது? ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், denoting the color. ஓகேவா, which contains a pigment called hemoglobin. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் you all know. ஆர்பிசியில் நமக்கு என்ன இருக்குது? ஹீமோக்ளோபின் இருக்குது. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தால் தான் நம்ம அனிமிக்காக இருக்கும் அப்படின்லாம் நமக்கு டெஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க, அதுதான். ஓகே, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெட் கலர். ஸோ ஏன் வந்துட்டு இந்த ஆர்பிசி பிளட் செல்ஸ் வந்து ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, ஏன் ரெட் கலரில் இருக்குது? இப்போ பிளான்ஸ் ஏன் க்ரீன் கலரில் இருக்குல்ல, குளோரோஃபில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா இட்ஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஓகேவா, அயன் இஸ் த எலமெண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஹீமோக்ளோபின். ஸோ இரும்பு சத்து உள்ளதை நம்ம சாப்பிட்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்ஸ் எல்லாம் நமக்கு அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் குடிங்க அப்படின்லாம் வி வில் சே, அந்த லைன் டேட்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தே வில் ஆஸ்க் அஸ்ல இதாக குட்டி குட்டியாக. ஸோ அதுதான் அயன் இஸ் எலமெண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இந்த ஹீமோக்ளோபின். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஆர்பிசி பற்றி என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆர்பிசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரெட் பிளட் கார்பசல்ஸ். இதில் வந்துட்டு என்ன இருக்குது நமக்கு? என்ன பிக்மெண்ட்? ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் தான் ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம். அண்ட் அயனில் தான் வந்துட்டு ஹீமோக்ளோபின் எலிமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபிள்யூபிசி. அப்போ டபிள்யூபிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஒயிட் பிளட் கார்பசல். இந்த டபிள்யூபிசியோட வேலை என்ன? நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, கரெக்டாக. லைக் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் இட் இஸ் ப்ரைமர்லி அதோட மெயின் வேலையே என்ன? ரெஸ்பான்சிபிள் ஃபார் காம்பேட்டிங் வித் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த பாடி. நமக்கு ஏதோ ஒரு ஃபீவர் வருது, ஏதோ வைரஸ் நம்ம உள்ளே அட்டாக் பண்ணுதுன்னா டபிள்யூபிசி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன அதெல்லாம் வந்துட்டு உள்ளே வராமல் தடுக்கும். ஓகேவா, பேரியராக. ஆர் தே ஃபைட் வித் த ஃபாரின் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் த பாடி. ஓகே, ஸோ டபிள்யூபிசி இஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரொடக்டர் விச் ஃபைட்ஸ் அஸ் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன்லையோ ஏதோ ஒரு ஃபாரின் ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே வந்தால் அதை தடுத்து காப்பாற்றும். ஓகே, ஸோ அந்த டபிள்யூபிசி கம்மியாக இருப்போ தான் வி வில் கெட். இப்போ ஏதாவது சம்டைம்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தால் நம்மளுக்கு டபிள்யூபிசி ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, பிகாஸ் இட் கான் ஃபைட் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஃபர்தர் மோர். அதுதான். இப்போ பிளட் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். there are 4 டைப் நமக்கு இன் ஜென்ரல். ஓகேவா, ஏ டைப், பி டைப், ஏபி டைப், ஓ டைப். ஓகே,
ஏபி, ஏபிஓ இதில் தான் ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவ்லாம் ஃபர்தராக அந்த மாதிரி டெஸ்டிங்லாம் வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க. இதில் இந்த ஏபி டைப் இருக்குல்ல அதுதான் யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அது அப்படி சொல்கிறாங்கன்னா இட் கேன் ரிசீவ் ஆல் த 4 டைப்ஸ் ஆஃப் பிளட். இப்போ நான் வந்துட்டு ஒரு பர்சன், என்னோட பிளட் குரூப் ஏபி, இன்னொரு பர்சன் இருக்கார் அவரோடது ஓ. இந்த ஏபிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ரத்தம் வேணும்னு நினச்சா யாரெல்லாம் வந்து கொடுக்கலான்னா ஏ கொடுக்கலாம், பி டைப் பர்சனாக இருந்தாலும் கொடுக்கலாம், ஏபி கொடுக்கலாம், ஓவாக இருந்தாலும் கொடுக்கலாம். நீ என்னவா இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன். ஓகேவா? அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க ரிசீவ் பண்ணுறவங்க தான். ஸோ அதெல்லாம் ரெசிபியன்ட், யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஈஸி தானே. ஏபி அப்படின்ற பேரை வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபி வந்துட்டு என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஆனால் ஓ டைப் என்னென்னா யூனிவர்சல் டோனார். இந்த ஓ இருக்கா, ஏ பி ஏபி ஓ, இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓ வந்து எல்லாரையுமே காப்பாற்ற முடியும். ஓகேவா? ஏக்கு பிரச்சனையாக நான் போகிறேன், பிக்கு பிரச்சனையாக நான் போகிறேன், ஏபிக்கு பிரச்சனையாக நான் போகிறேன், ஓகே பிரச்சனையாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இவங்க வாரி வழங்குவாங்க. ஓகேவா? ஹி வில் கிவ் எவ்ரிதிங், எல்லாருக்குமே. அதனால் யூனிவர்சல் டோனார். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். யூனிவர்சல் ரெசிபியன்ட்னா என்ன, எந்த பிளட் குரூப்பை வேணாலும் அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். யூனிவர்சல் டோனர்னா என்ன, எந்த பிளட் குரூப்புக்கு வேணாலும் அவங்களால ரத்தம் கொடுக்க முடியும். மீதியில் வந்துட்டு அவங்க டைப்பை தான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆர் ரிசீவ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எது யூனிவர்சல் டோனர் அக்செப்டர்னு. யூ வில் கெட் அன் ஐடியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போன்ஸ் பற்றி. போன்ஸ் தான் வந்து நமக்கு எவ்வளோ போன்ஸ் இருக்குது நம்ம உடம்புல, 206 போன்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ 206 போன் இந்த ஸ்கெல்டன் சிஸ்டம் ஒரு அடல்ட்டில், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இன் ஜென்ரல் அடல்ட்டில் தான் வி வில் ஹேவிங் 206 போன்ஸ் இந்த ஸ்கெல்டன் சிஸ்டம். அதில் லார்ஜஸ்ட் போன் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா ஃபீமர்னு சொல்லுவாங்க. நம்ம தொடையில் இருக்க போன் தான் லார்ஜஸ்ட் போன். ஓகேவா? ஷார்ட்டஸ்ட் போன் வந்துட்டு ஈஸியில் ஸ்டிரப், நமக்கு எங்கே இருக்காது, மிடில் ஆஃப் த இயரில் வி வில் பி டாக்கிங் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போன். அதில் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் போன் வந்து ஸ்டிரப். அது வந்துட்டு மிடில் இயரில் இருக்குது. எங்கே இருக்குன்னா மிடில் இயரில் இருக்குது. ஓகே, then we will randomly see some of the few information. Largest organ of the human body na என்னது, நமக்கு skin. ஓகேவா? skin is also an organ. Heart is responsible for regulating the and circulating of the blood in the body. blood வந்துட்டு நமக்கு இருக்குது, அது ஒரே இடத்துல இருந்தால் எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் போய் சேருமா? இல்லை. த்ரூ அவுட் த பாடி அது பம்ப் ஆகிறதுக்கு யார் யூஸ் ஆகுறாங்க, ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, நம்மளோட ஹார்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹார்ட் பீட் வந்துட்டு அடல்ட்டில் ஓகே எவ்வளோ நேரம் வந்துட்டு பீட் ஆகும், பர் மினிட்டுக்கு 72 டைம்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, 72 டைம்ஸ் பர் மினிட். ஓகேவா? லிவர் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட். இதில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதனால தான் அங்கே மேலேயே கிளியராக போட்டிருந்தேன். லார்ஜஸ்ட் ஆர்கன்னா கேட்டால் என்ன சொல்லணும், ஸ்கின்னு. லார்ஜஸ்ட் கிளாண்ட் அப்படின்னா எது, நமக்கு லிவர் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் கிளாண்டு. அந்த லிவர் வந்துட்டு என்ன யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் டைஜஷன் ஆஃப் ஃபுட் இன்டேக். ஃபுட் இன்டேக்கில் நம்ம வந்துட்டு படிப்போம்ல, ஸ்டார்டிங் வித் மவுத் இல்லை ரெக்டம் ஒரு ஆனல் முடிகிற வரைக்கும் எங்கெங்கே இடத்துல என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, ஈசோஃபேகஸ் வந்ததுக்கப்புறம், ஸ்டொமக் வந்ததுக்கப்புறம், ஒரு லிவரில் இருந்து நமக்கு என்ன ஜூஸஸ் வருது, ஐ மீன் என்ன செக்ரேட் பண்ணுது, அது எந்த மாதிரி டைஜஷன் ஹெல்ப் ஆகுது, நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்கள்ல. ஸோ அதனால தான் இட் இஸ் மோஸ்ட்லி கன்சர்ன்ட் வித் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் இன்டேக். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கிட்னி பற்றி பேசலாம். 2 கிட்னி இருக்குது நம்ம, கரெக்டாக? ஸோ இந்த 2 கிட்னியில் இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் எதுக்கு, ஃபில்டரிங் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட். கரெக்டாக? நம்ம யூரின் ஃபில்ட்ரேஷனில் கிட்னியை பற்றி ஃபுல்லாக படிச்சிருப்போம், நெஃப்ரான் பற்றி படிச்சிருப்போம், எந்த மாதிரி அதை ஃபில்டர் பண்ணதை எல்லாமே படித்தோம்ல. ஸோ அதுதான் ஃபில்டரிங் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் ஆஃப் த பாடி அண்ட் அதை வந்துட்டு த்ரோ இட் ஆல் இன் த யூரின். ஓகேவா? ஃபார்ம் ஆஃப் யூரினில் நமக்கு நம்மளோட பாடியில் இருக்க நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார், கிட்னி. ஓகே, பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்டுன்றதை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. which is known as the master gland, pituitary gland, because it influences the growth. நம்மளோட growthையும் நம்மளோட பாடியோட ஓவரால் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம்ல, அந்த மெட்டபாலிசத்தை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படின்னா பை கண்ட்ரோலிங் த அதர் டக்ட்லெஸ் கிளாண்ட். ஓகே, பிட்யூட்டரின்றது டக் கிளாண்டா. ஸோ அதர் டக்ட்லெஸ் கிளாண்ட் என்னது, தைமஸ், தைராய்டு, ஆட்ரினல், ப்ரோஸ்டேட்,
பேங்க்ரியாஸ், கோனாட்ஸ் இதெல்லாம் டக்லெட்ஸ் கிளாண்ட் கரெக்டாக டக்லெஸ் கிளாண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட க்ரோத்தும் மெட்டபாலிசத்துக்கும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறது யார்? பிட்யூட்டரி தான். ஸோ இவ்வளோ விஷயத்த வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறவங்க ஒரு மாஸ்டராக இருப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அது மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஐ ஹவ் ஷேர். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கூட யூ கேன் டெக்ஸ்ட் மீ டைரக்ட்லி. ஸோ யூ ஆர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.